श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं श्रीकाञ्चिकामकोटिपीठाधिपति जगद्गुरु ஸ்ரீ மகாபிரிவாள் 1942வது வருஷம் வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபா அப்படின்னு ஒரு சபையை ஆரம்பிச்சிருந்து அதிலிருந்து தொடர்ந்து ஜனங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணி வந்துருக்காள். தொடர்ந்து 42வது வருஷத்திலிருந்து இன்று வரைக்கும் அநேக இடங்களில் வேத பாராயணங்கள், இந்த வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபா மூலமாக ஒவ்வொரு சனிக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒவ்வொருத்தருடைய கிரகங்களில் தர்மசாஸ்திர பிரவச்சனங்கள் இப்படி தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்க. யூடியூப்பில் இந்த பிரவச்சனங்கள்லாம் விஸ்தாரமாக கொடுத்துருக்கா. முதல்ல நாம் செய்ய வேண்டியது யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபா அப்படின்னு அதை முதல்ல தேர்வு பண்ணி எடுத்துக்கொண்டு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் எடுத்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த பெல் மாதிரி இருக்கும், அதை நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இதை கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் முதல்ல இந்த விஷயத்துலேருந்து தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். நாம் பெரியவாளுக்கு பண்ணக்கூடிய முதல் கிருதஜ்ஞை அதுதான். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த சபை முழுக்க முழுக்க பிராமணாளுக்கு தேவையான நித்திய ஆன்மீக தர்மங்களையும் புண்ணிய விஷயங்களையும் தொடர்ந்து கொடுத்துருக்கு. இதுக்கு இந்த சபைக்கு முதல்ல ஒரு பலத்தை சேர்க்கணும். இந்த சபையில் நிறையா பேர் முதல்ல ஒன்று சேரணும். இந்த சபையில் நம்ம இத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு தெரியணும். ஆரம்பித்து 2 வருஷம் ஆறுது. இப்போ தான் இந்த சபையில் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிருக்கா. இப்போ 3200 லட்சம் பேர் இது வரைக்கும் சேர்ந்துருக்கா. இந்த சபையில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா. இந்த மாதத்துக்குள்ளே எப்படியாவது இது 10,000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது ஒரு மார்க்கெட்டிங்னு நினைக்க வேண்டாம். இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம உபன்யாசம் கேட்குறோமோ இல்லையோ, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுட்டோம்னா எத்தனை விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குன்னு முதல்ல நம்ம பார்வைக்கு வந்து விழும். இஷ்டம் இருந்து பார்க்காதது அப்புறம் தொடர்ந்து சில விஷயங்கள் நமக்கு வர ஆரம்பிச்சதுனாக்கா நாமளே ஒரு நாள் அது என்னதான் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கேட்க ஆரம்பிப்போம். அப்புறம் கொஞ்சமாக அதுலேருந்து நடந்துக்க ஆரம்பிப்போம். அப்போ நம்ம எவ்வளவு தூரம் பிராமண தர்மத்திலிருந்து விலகி போயிட்டோங்கிறத தெரிஞ்சுட்டு மறுபடியும் நம்ம அதுக்குள்ளே ஒரு சேர்ந்துட்டுருவோம். சுத்தமான ஒரு பிராமணாக நம்மளால் ஆகிட முடியும். இதுதான் மகாபிரிவா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருடைய வம்சத்திலையும் இந்த பிரம்மண்யமானது பிராமணத்துவமானது பூர்ணமாக இருக்கு. அதை ஊதி மெதுவாக வெளியில் எடுத்துன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரயத்தனெல்லாம் படுறேன்னு பெரியவாளே உபன்யாசங்களில் சொல்லியிருக்கா. அந்த விஷயத்தை தான் இன்றைய தினம் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி பெரியவா புது பெரியவாலும் ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர ஸ்ரீ பால பெரியவார்களும் தொடர்ந்து நமக்கு இதை கொடுத்துன்னு வந்துட்டுருக்கா, அனுகிரகம் பண்ணியிருக்கா. அவளுடைய உத்தரவின் பேரிலையும் ஸ்ரீ பாலபிரிவா ஆக்னியின் பேரிலையுமாக இன்றைய தினம் முதல் தொடங்கி ஸ்மிருதி சந்தேசம் தினம் தர்மசாஸ்திர செய்திகள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபா நடத்தக்கூடியவர்கள் நித்தியம் ஒரு 10 நிமிஷம் அதிகமாகாது, 10 நிமிஷத்துக்குள்ளேயே நித்தியம் தர்மசாஸ்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்று முதல் தொடங்கி தொடர்ந்து நாம் இந்த யூடியூப் வாயிலாக நித்தியம் 10 நிமிஷம் நாம் தர்மசாஸ்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தர்மசாஸ்திரங்களில் நம்ம எப்படி வாழணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மாற்றி பண்ணணும். இப்போ விஷயமே என்ன அப்படின்னு சொன்னால், தர்மசாஸ்திரத்தை பூர்ணமாக அனுஷ்டானம் பண்ண முடியலங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக எல்லாரும் தர்மசாஸ்திரத்தை விட்டு விலகி போகிறது அப்படின்ற ஒரு நிலையில் எல்லாரும் போயின்னு இருக்கா. நம்மால் இதெல்லாம் பண்ண முடியாது, நமக்கு எதுக்கு இதெல்லாம், இவ்வளோலாம் பண்ணுறதுக்கு வழி கிடையாது, நம்ம ஏதோ ஆஃபீஸ் போயின்னு இருக்கோம் அப்படிங்கிறதுனால மொத்தமாக
கூட்டமாக எல்லாரும் இதுலேருந்து விலகி போயின்னு இருக்கிறச்சேல இப்போ ஒரு மறுபடியும் ஜனங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் இந்த உபன்யாசங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சோம்னா எல்லாரும் கேட்குறா. இப்போ எங்களால் இவ்வளவு பெரிய உபன்யாசம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுக்குற உபன்யாசத்தை பூர்ணமாக கேட்டுண்டு உட்காந்து கேட்குற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் இதை ஒரு வாரத்துக்கு வரக்கூடிய ஒரு உபன்யாசத்தை நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயம் எங்களுக்கு நித்தியம் ஒரு 10 நிமிஷம் ஏதாவது நல்ல விஷயங்கள் கிடைக்கும்படியாக பெரியவாள்கிட்ட சொல்லி விஞ்ஞாபனம் பண்ணி எதாவது பண்ணுங்கோ அப்படின்னு நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய வியூவர்ஸ் தொடர்ந்து கேட்டுன்றதுனால 1 மாதமாக கிட்டத்தட்ட இந்த யோஜனையெல்லாம் பண்ணி பாலபிரிவா இன்றைய தினம் உத்தரவு பண்ணியிருக்கா. இன்றைக்கே ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் இன்றைக்கு இந்த தை மாதம் அனுஷ நட்சத்திரம் மகாபிரிவாருடைய நட்சத்திரம். இந்த தினத்திலேயே இன்றைய தினம் இந்த ஸ்மிருதி சந்தேஷம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தொகுப்பு, தினம் ஒரு தர்மசாஸ்திர செய்திகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைய தினம் முதல் தொடங்குகிறோம். அதில் நாம் நித்தியம் பண்ண வேண்டியதான அனுஷ்டான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். தொடர்ந்து பல வித்வான்கள் இந்த ஸ்மிருதி சந்தேசத்தில் நிறையா கொடுத்துன்னு வர போகிறா. ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதினா தர்மசாஸ்திரம். வேதம் வேதோ நித்தியம் அதீயதாம், நித்தியம் வேத பாராயணம் பண்ணணும். ததுதிதம் கர்மசு அனுஷ்டியதாம், அதில் சொல்லப்பட்டதான கர்மாக்களை தொடர்ந்து நாம் எல்லாம் பண்ணி கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது பகவத்பாதால் ஆதிசங்கர பகவத்பாதால் நமக்கு கொடுத்ததான ஒரு ஆக்ஞை. அதை நாம் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். மேலையும் நிறையாக பண்ண போகிறோம். அதில் நாம் எந்த விதத்தில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய லௌகீகமான ஒரு சூழ்நிலையிலையும் தர்மசாஸ்திரத்தை எப்படி நம்மளால் கடைபிடித்து எந்த அளவுக்கு நம்ம பிராமணனுடைய நிலையிலேயே இருந்துட்டு பிராமண தர்மத்தை கடைபிடிச்சுட்டு நம்ம எப்படி ஸ்ரேயஸ் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு குட்டி குட்டியான ஒரு சின்னதான ஒரு விளக்கங்கள், தர்மசாஸ்திர விளக்கங்களை இன்று முதல் கொடுக்க போகிறோம். இதில் பல வித்வான்கள் தொடர்ந்து சொல்ல போகிறா. நித்தியம் வரப்போகிறது. மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், முதல்ல எல்லாரும் அந்த யூடியூப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபா அப்படின்னு டைப் பண்ணுங்க. அது வந்ததுக்கப்புறம் மேலே 3 பிரிவாலம், இங்கே ஒரு பிரிவா படம் வச்சுருக்கோம். இந்த 3 பிரிவாலம் இருக்கிற மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை முதல்ல கிளிக் பண்ணுங்க. அதை டச் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்கும். பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பட்டனும் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது. ஒன்றும் உங்களுக்கு யாரும் யூடியூப் யாருக்கும் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னாக்கா பக்கத்தில் ஒரு பெல் ஒன்று இருக்கும். அதையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு டச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இந்த விஷயங்கள் நித்தியம் கிடைக்கும். சத் சங்கத்தில் இருந்து கொண்டு ஆன்மீக தர்மங்களை நாம் அன்றாடம் கேட்டு மகிழ்ந்து அதன்படி நாம் மாறி நம்முடைய நித்திய அனுஷ்டான தர்மங்களை அதிகப்படுத்தி கொண்டு பிராமண வம்சத்தில் பிறந்ததாகிய நாம் சுத்தமான ஒரு பிராமணனாக தொடர்ந்து இருப்போம் என்று கூறி இன்று முதல் இந்த ஸ்மிருதி சந்தேஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கி வைக்கிறோம். இது ஸ்ரீ பூர்ணமாக காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாசுவாமிகள் மகாபிரிவா, ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் புது பிரிவா, ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பாலபிரிவாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தினோடு அவளுடைய ஆக்னியின் பேரில் இன்றைய தினம் முதல் தொடங்குகிறோம். ஸ்ரீ பெரிவாள் நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்து நம்மை லௌகீக விஷயங்களிலிருந்து மாற்றி ஆன்மீக தர்மங்களுக்கு பிரவேசிக்கும்படியாக அவர்களே அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இப்போ இந்த ஸ்மிருதி சந்தேஷம் அப்படிங்கிற விஷயத்தில் முதல்ல நாம் பார்க்கக்கூடிய விஷயம் யஜ்ஞோபவீதம். யஜ்ஞோபவீதம் அப்படின்னு சொல்கிறது பூனல். நாம் எல்லாம் பூனல் போட்டுக்கிறோம். இந்த பூனல் போட்டுக்கிறக்கூடிய ஒரு விஷயம், பூனல் போட்டுக்கிறதுன்றது உபாகர்மாவுக்கு பூனல் போட்டுக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. இந்த பூனலுக்கு யஜ்ஞோபவீதம் அப்படின்னு பேர். இந்த யஜ்ஞோபவீதம் உபாகர்மா அன்னைக்கு போட்டுக்கிறது தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிகிறது. அதே சந்தர்ப்பம் இன்னொரு விஷயம், யஜ்ஞோபவீதம் முதல் உபநயனத்தன்னைக்கு போட்டுக்கிறார். இது இல்லாமல் நம்ம எப்பெல்லாம் இந்த யஜ்ஞோபவீதத்தை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாமல் புதுசாக எப்பெல்லாம் மாற்றிக்கிறோம்னா ஆற்றுல ஏதோ ஒரு ஹோமங்கள் பண்ணும்போது முதல்ல இந்த யஜ்ஞோபவீதத்தை மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம்
ஸ்ராத்தங்கள் பண்ணுற சமயத்தில் முதல்ல யஜ்ஞோபவீதத்தை மாற்றிக்கிறோம், பழையசை கட்டிட்டு புது பூணல் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் மட்டும்தான் நம்ம இந்த பழைய பூணலை கட்டிட்டு புது உபவீதமானது மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் நாம் எந்த யஜ்ஞோபவீதத்தை, எப்பேற்பட்டதானது யஜ்ஞோபவீதம்ங்கிறது எவ்வளோ விஷயம், அந்த புண்ணியமான ஒரு விஷயம், அதோடைய தத்துவம் மகத்துவம் என்ன, அதை நாம் எப்படி தரிச்சிக்கணும், அதை நாம் எப்படி தரிச்சின்ற யஜ்ஞோபவீதத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து நாளை முதல் காண்போம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா.